தமிழ் சினிமாவில் விஜய் என்ற பெயர் ஒரு நடிகரை மட்டுமல்ல, ஒரு உணர்வை குறிக்கிறது. விஜய், இவருக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான தமிழ் ரசிகர்கள் உள்ளனர். திரையுலகிலும் ரசிகர்களின் இதயத்திலும் தனி இடம் பிடித்தவர். ஆனால் சமீப காலமாக விஜயை சுற்றி சர்ச்சைகள் தொடர்ந்து உருவாகிக் கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக அவரது மனைவி சங்கீதா சோர்ணலிங்கம் விவாகரத்து கூறி மனு தாக்கல் செய்ததாக வெளியான தகவல்கள் விஜய் தரப்புக்கு அதிர்ச்சியை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதமாக மாறியுள்ளது. இந்நிலையில் பிரபல பத்திரிகையாளரான நக்கீரன் கோபால் விஜயை கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். குறிப்பாக சமூக போராளி நல்லகண்ணு அவர்களின் மறைவிற்கு விஜய் அஞ்சலி செலுத்த சென்றபோது அவர் போதையில் இருந்ததாகவும் அவரை அணுகவே முடியாத சூழல் இருந்ததாகவும் கோபால் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். இந்த குற்றச்சாட்டு ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்களை சந்தித்து வரும் நிலையில் இவ்வாறான புதிய குற்றச்சாட்டுகள் விஜயின் இமேஜுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆனால் இதுவரை இந்த குற்றச்சாட்டுக்கு விஜய் தரப்பிலிருந்து எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் வெளியாகவில்லை. உண்மை என்ன? குற்றச்சாட்டு எவ்வளவு வலிமையானது? அல்லது இது வெறும் அரசியல் மற்றும் ஊடக சர்ச்சையா? அடுத்தடுத்த நாட்களில் இதற்கு தெளிவு கிடைக்குமா என்பதை தான் அனைவரும் கவனித்து வருகின்றனர்.